வெல்கம் டு நான்சிஸ் கார்டன். இப்போ இந்த வீடியோ வந்து ஒரு டூர் தான். மேகமலை சுற்றுலா பற்றி தான் அதை போட போகிறோம். மேகமலை பற்றி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து மேகமலைக்கு போனோம். இது வந்து என்ட்ரன்ஸு, கீழே செக் போஸ்ட் இருக்குது, ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு. அங்கே நம்ம வேனோ பஸ்ஸோ காரோ எந்த இதில் போகிறோமோ அதை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ரி கொடுக்கணும். உள்ளே போகும்போது பிளாஸ்டிக் திங்ஸோ பேகு பாட்டில் அப்படி எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அவங்க கீழே செக் பண்ணுவாங்க. இது சின்னமனூர்லேருந்து, தேனி மாவட்டம் சின்னமனூர்லேருந்து ஒரு 45 கிலோமீட்டர் லாஸ்ட் மகாராஜமெட்டு வரைக்கும். நம்ம ஒரு 1 ஹவரில் ஏறிடலாம். அதே மாதிரி ஒரு 45 மினிட்ஸ் 1 ஹவரில் கீழேயும் வந்துடலாம். ஒரு 23 ஹேர்பின் பெண்ட் இருக்கும். ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டுக்கும், அதாவது கொண்டை ஊசி வளைவு, ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. பூவோட பேர் வச்சு தான். குறிஞ்சி வளைவு, முல்லை வளைவு, ஆம்பல் வளைவு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்குமே பூ பேரை வச்சு தான் ஒவ்வொருக்கும் பேர் வச்சுருக்காங்க. நாங்கள் வேனில் தான் போனோம் ஃபேமிலியோட. அதாவது குட்டீஸ் எல்லாம் வந்துருந்தாங்க. ரோடு முன்ன மாதிரியெல்லாம் இல்லை, இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம ஃபாஸ்ட்டாகவே போகலாம். நல்லா 2 வே ஸ்மூத்தாக போகுது. இப்போ மே மாதன்றனால கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி. ஆனால் மேலே நம்ம மேகமலையை தாண்டிட்டாலே அந்த நம்ம கிளைமேட்டை என்ஜாய் பண்ணலாம். வேனில் போகும்போது ஒரே சந்தோஷமாக எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்டு போனோம். டான்ஸ் ஆடிட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக தான் இருந்துச்சு. வேன் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது டேர்ன் பண்ணால் எல்லாத்துக்குமே. மேகமலை என்ட்ரி ஆகிட்டோம். மேகமலைக்குள்ளே போனோடனே நமக்கு வந்து அந்த டீ புஷஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் டீ புஷஸ் தான் இருக்கும். இது வந்து ஒரு ப்ரைவேட் பார்ட்டியோட எஸ்டேட்டு. ஸோ கொஞ்சம் நீட்டாக தான் வச்சுருக்காங்க. ரோடு தான் முன்ன மாதிரி இல்லாமல் நல்லா இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ ஹைவேஸ்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். மேகமலைக்கு அடுத்து உள்ள எஸ்டேட் வந்து ஹைவேஸ், அதாவது பச்சைக்கூமாச்சி. அங்கே தான் நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, அங்கே ஒரு சின்ன ஹோட்டல் இருக்குது, அவங்ககிட்ட சொல்லி அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அதுக்கு ஏற்றாப்புல ஒரு குட்டி பார்க் இருக்கும், சும்மா உட்காந்து சும்மா என்ஜாய் பண்ணுற மாதிரி. அங்கே ரெஸ்ட் ரூம் எல்லாம் இருக்கும். பக்கத்துலேயே தான் டவுன்ஷிப் பில்டிங் இருக்கும். அங்கே ஸ்டே பண்ணால் பண்ணிக்கலாம். ரூம்ஸ் எல்லாம் கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கும். நம்ம குட்டீஸ் தான் கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தாங்க அந்த குட்டி பார்க்கில். அங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு ஒரு டீ குடிச்சிட்டு அடுத்து அந்த இடத்த விட்டு கிளம்பலான்ட்டு கிளம்புனோம். கிளம்பி கொஞ்சம் தூரத்துலேயே நாங்கள் வேனை ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன்னா அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணணுன்றதுனால கொஞ்சம் நடந்தோம் ரோட்டில். வேனை கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து எங்களை வந்து பிக்கப் பண்ணிக்கிற சொல்லிவிட்டு நல்லா ரோட்டில் ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு பேசிட்டு அப்படியே பை வாக். நல்லா சில் கிளைமேட்டாக தான் இருந்துச்சு. மே மாதம் வெயில் தெரியலை. என்ன தான் வெயில் அடித்தாலும் ஆண்டவே நடந்து போகிறப்பவே நம்ம ஃபோட்டோ ஷூட்ஸு, டீ புஷை பார்த்தோன்னா நமக்கு தான் ஒர்க்கரா மாறிடுவோமே. ப்ளக் பண்ண டீ லீஃப் ப்ளக் பண்ணுற. அடுத்து வந்து மணலார் போயாச்சு. மணலாரில் வந்து ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அப்பர் மணலார்னு சொல்லிட்டு ஒரு டைவர்ஷன் கிடைக்கும். அதுக்கிட்ட ஒரு பிரிட்ஜ் இருக்குது. மே மாதம்னால தண்ணி கம்மியாக இருக்குது, இல்லாட்டி டேம் ஃபுல்லாக தண்ணி இருக்கும். அதனால் கீழே இறங்கி கொஞ்சம் அந்த தண்ணியில் விளையாடிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டோம். இறங்கி அந்த தண்ணியில் தான் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சும்மா என்ஜாய்மெண்ட்டு. குளிக்கிறதுனாலும் குளிக்கலாம் தான், தண்ணி கம்மியாக தான் வந்துச்சு. ஆனால் சில்லுன்னு இருக்கும். ஸோ நாங்கள் குளிக்கலாம் இல்லை, சும்மா விளையாட மட்டும் செஞ்சோம். அந்த பிரிட்ஜு கூட கீழே, அதாவது அப்பர் மணலாரும் பிரிகிற இடத்துல உள்ள பிரிட்ஜு. அங்கே எல்லாம் குரூப் ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டோம். காற்று நல்லா இருந்துச்சு. என்ன தான் வெயிலாக இருந்தாலும் அந்த சில்னஸும் காற்றும் நல்லா இருந்துச்சு. அங்கே ஒரு கடை இருக்குது, அங்கே டீ குடிச்சிட்டு திரும்பி கிளம்பிட்டோம். போகிற வழியில் அங்கே மிஸ் பண்ணவங்கெல்லாம் அந்த டீ புஷ்குள்ளே திரும்ப ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோஸ் தான். எங்களோட ஒரு குட்டீஸ் வந்துருந்துச்சு, அதுவும் நல்லா என்ஜாய் பண்ணுச்சு. 2 குட்டி பசங்களும் இருந்தாங்க, அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இது வந்து மணலாரோட வியூ. ஹைவேஸில் ஒரு வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அடுத்து மணலார் கிளம்பிட்டோம்.
போகிற வழியில் ஒரு குவார்ட்டர்ஸு, அது வந்து கொஞ்சம் இடிஞ்சிருந்துச்சு. மரத்தை பார்த்தாலும் விட்றதில்ல, மரத்து மேலே ஏறியும் போஸ் தான். பாறையை பார்த்தாலும் விட்றதில்ல, பாறையில் வச்சு ஒரு போஸ் தான். பிரிட்ஜில் வச்சு ஒரு போஸ் தான். இதெல்லாம் பிரிட்ஜில் எடுத்த ஃபோட்டோஸ் தான். எடுத்து முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வெந்நியார் ஃபேக்ட்ரிக்கே அடுத்து மூவ் ஆகணும். அதனால் வெந்நியார் ஃபேக்ட்ரிக்கு மூவ் ஆகிட்டோம். அந்த ரோட்டிலே குரூப் ஃபோட்டோ, இண்டிவிஜுவலாக ஃபோட்டோஸு, ஏன்னா பேக்ரவுண்டு நல்லா இருந்துச்சுல்ல, அதனால். இங்கே பாருங்கள், நடு ரோட்டில் இது டீ புஷ்க்கு முன்னாடி, டீ புஷ்க்கு பின்னாடி, இதுதான் அப்பர் மன்னார் ரோடு. அந்த பிரிட்ஜில் இருந்து தான் ஒரு வியூ இப்படி தான் இருக்கும் சுற்றி பார்க்க. மேலே வரைக்குமே டீ புஷஸ் இருக்கும், பார்க்க ரொம்ப ரம்மியமாக இருக்கும். தண்ணி இருக்கும்போது போனீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். வெந்நியார் ஃபேக்ட்ரி போயிட்டோம். வெந்நியார் ஃபேக்ட்ரியில் என்ட்ரி ஃபீ வாங்குகிறாங்க. என்ட்ரி ஃபீ எடுத்துகிட்டு உள்ளே வந்து ஃபோட்டோஸ் அலௌடு இல்லை. இது கொஞ்சம் திருட்டுத்தனமாக எடுத்த ஃபோட்டோ தான். டீ லீஃப் இப்படி தான் கேரி பண்ணிட்டு போகும் பேக்ஸு. அங்கே போய் ட்ரேயில் கொட்டி அதை காய வைப்பாங்க. காய வைக்கிற மீன்ஸ் ஹாட் ஏரில் தான் காய வைப்பாங்க, சர்டன் டெம்பரேச்சரில். அப்போ தான் அதோட ஸ்மெல்லோ கலரோ சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இதுதான் பெரிய பெரிய ட்ரே. ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து வர லீஃபை அதில் எடுத்து கொட்டி ட்ரை பண்ணி அப்புறம் கிரைண்ட் பண்ணி, அதெல்லாம் டீட்டெயிலாக எடுக்க முடியல, எடுக்கக்கூடாது ஆக்சுவலாக. நாங்கள் அங்கே உள்ளவர்கிட்ட ஒரு 2 minutes எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு எடுத்தோம். இது இங்கே தான் விறகு ஃபயர்வுட்டு போட்டு எரிப்பாங்க. இதோட ஹாட் ஏர் தான் அங்கே லீஃபை ட்ரை பண்ணுறதுக்கு போகும். ஆக்சுவலாக இது எரிஞ்சு இதோட ஹாட் ஏர் மட்டும்தான் அங்கே பாஸ் ஆகும். நெருப்பெல்லாம் லைட்டாக பட்டாலும் லீஃபெல்லாம் தீ பிடிச்சிரும். அடுத்து மகாராஜா மெட்டு போயிட்டோம். அங்கே வந்து மெட்டோட டாப் வியூ. அங்கே வந்து பார்த்தோம்னா கீழே கம்பம், கூடலூர், நாராயணத்தேவம்பட்டி, ராயப்பன்பட்டி, அந்த ஏரியா ஃபுல்லாக அந்த மகாராஜா மெட்டு மொட்டையிலேருந்து பார்க்கலாம். இதை வட்டப்பாறைன்னு இப்போ சொல்கிறாங்க. முன்னாடி வெறும் மகாராஜா மெட்டு மொட்டைன்னு தான் சொல்லுவோம். காற்று ரொம்ப ஜிலு ஜிலு ஜிலுன்னு வரும். கொஞ்சம் அசந்தால் ஆளை தூக்குற அளவுக்கு ஈவினிங் ஆகிட்டால் காற்று வரும். என்ன வெயில் இருந்தாலுமே அந்த வெயில் நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா காற்று வந்து அவ்வளோ நல்லா வருது. அங்கே வச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் எடுத்தாங்க. காற்று எவ்வளோ அடிக்குதுன்னு பார்க்குறீங்களா, அந்த ஷால் பறக்கிறத வச்சு. இது ஸ்லோ மோஷனில் எடுத்தது. நார்மல் விங்கில் எடுத்தால் நல்லா தெரியும் காற்று எவ்வளோ ஃபோர்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. அடுத்து அதை முடிச்சுட்டு அப்படியே கீழே வந்துட்டோம். கீழே ரிட்டன். இது மொட்டையில் தான் ஒரு பூவை பார்த்தோன்னா எல்லாருக்கும் ஒரு ஆசை. நிறையா பூச்செடி இருக்கும். நாங்கள் அந்த மாதிரி கார்டனுக்குள்ளெல்லாம் எங்கேயும் போகலை. ஃபேக்ட்ரியில் மட்டும் கொஞ்சம் பார்த்தோம். ஆஃபீஸு அப்புறம் குவார்ட்டர்ஸ்க்கு போனோம்னா கிடைக்கும், பூ நிறையா பார்க்கலாம். மகாராஜா மெட்டிலேருந்து குரூப் ஃபோட்டோ. அந்த குரூப் ஃபோட்டோ முடிச்சுட்டு கீழே வந்துட்டோம். அங்கேயும் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஃபோட்டோ தான். ரிட்டன் வரும்போது ஒரு எலிஃபெண்ட்டை பார்த்தோம். கொஞ்சம் பக்கத்துலேயே தான் பார்த்தோம். அதான் தனியாக ஒத்த யானை வந்து எப்பயும் டேஞ்சர். அதனால் ரோட்டுக்கு மேலே நாங்கள் நிற்கிறோம். அது வந்து கீழே மேலே வந்து மழை காலம்னா தண்ணி கிடைக்கும். இப்போ தண்ணி இல்லை. கீழே ஓடுற அந்த ஓடையில் தான் தண்ணி குடிக்கணும். வந்து தண்ணியை குடிச்சிட்டு அந்த ரிவரையும் கிராஸ் பண்ணி ஆப்போசிட்டில் வந்து அது ஏறி போயிடுச்சு. ஆனால் அப்படி ஒத்த யானை வந்து எப்பயுமே ஆண் யானை தான் தனியாக பிரியும். இது பெண் யானையாக இருக்கனால எப்படியும் பக்கத்தில் எங்கேயாவது யானைகள் இருக்குன்னு நினச்சி நாங்கள் ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணோம். பார்த்தா ஈவினிங் டீ குடிச்சிட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளேருந்து யானை இறங்கிருச்சு. அதே அந்த தண்ணி குடிக்கிற ஏரியாவுக்கே ஒரு குட்டி யானை, 2 பெரிய யானை. ஃபஸ்ட்டு வந்த யானை வந்து இந்த மாதிரி வரலாமா, மற்ற யானை வரலாமான்றதுக்காக ஒரு சிக்னல் கொடுக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை வரலான்னு சிக்னல் கொடுத்தா தான் மற்ற யானைகள் காட்டை விட்டு வெளியே வரும். அடுத்து ஊருக்கு கிளம்பிட்டு அதை பார்த்துட்டு ரிட்டனில் தான் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம். கீழே வந்துமே நல்லா ஜாலியாக தான் இருந்தோம். அதாவது மலையை விட்டு இறங்க போகிறதுக்கு முன்னாடி வேனை ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் நேரம் அங்கே ரோட்லேயே கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு வேனில் பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு அங்கேயே ஒரு குரூப் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் ரிட்டர்ன் ஆகிட்டோம். தேங்க்யூ.